ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா பேச போகிறதில்ல, பார்க்க தான் போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழோட வரலாறு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிஞ்சு போகிறோம். அதுவும் எங்கன்னு சொல்லிக்கிட்டோன்னா நம்ம ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில், அதாவது நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வஉசி பார்க்குன்னு சொல்லக்கூடிய வஉசி பார்க் கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மியூசியமில் என்ன இருக்குதுன்னு சொல்லி மெயினாக இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஈரோட்டில் வந்த சிறப்பான ஆட்களை பற்றி, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட்களை பற்றி வந்து நம்ம போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஈரோட்டில் தான் பிறந்திருக்காரு. அதை பற்றி இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொடிக்காத்த குமாரன், கிட்டத்தட்ட நம்ம திருப்பூர் குமாரன் அவர்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணித மேதை ராமானுஜன், கிட்டத்தட்ட என்னடா சொல்கிற ராமானுஜன் ஈரோட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கிட்டத்தட்ட 3500 ஃபார்முலா இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. புது கணித தோற்றங்களையும் சமன்பாடுகளையும் கொடுத்து சுயமாக அதாவது சொந்தமாக வந்து 3500 ஃபார்முலா கண்டுபிடிச்சி இவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீரன் சின்னமலை நிறைய பேர் தெரியும். போர்க்காலத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் நம்ம ஈரோட்டை சார்ந்தது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கலாம், பொம்மலாட்டம்லாம் எப்படி தான் நடத்துகிறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெதரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மலாட்டம் ஷோலாம் வந்து நடத்திருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ தான் இது வந்து பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெதர்னு சொல்லி சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராமர் இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீதை, அதாவது சீதா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்டோதரி இருக்காங்க. இவங்க 3 பேருமே வச்சு அந்த காலத்தில் வந்து பொம்மலாட்டம் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜி, அதாவது நிறைய புவியியல், நம்ம பூமி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கால்சைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைஸ் பாறைகள், அதாவது ரொம்பவும் ஒரு வலுவறுப்பான பாறைகள் வச்சுருக்காங்க. கிரைப்பியா, கல்நாறு, பிலகோபைட், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலமெட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயோடைட், பெக்மைட், கார்டிடைட், பேரைட், நெக்ஸ்ட்டு ஜிப்சம் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் லிமெண்ட் நைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியனைட், மண்பாறை வச்சுருக்காங்க. மண்பாறை, அந்த காலத்தில் மண்பாறை. நெக்ஸ்ட்டு சரளைக்கல், நிலக்கரி பாருங்கள். இப்போல்லாம் நிலக்கரி பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பட்டுக்கல் உள்ள பாறை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் இருக்குது, ஹேமடைட் இருக்குது, இளஞ்சிவப்பு கருங்கல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெருகேற்றப்பட்ட கருங்கல், அதாவது அந்த காலத்தில் வந்து மெருகேற்றிருக்காங்க கருங்கல், அது இருக்குது. சந்திரக்கல், மூன்ஸ்டோன், இதை பார்க்குறது ரொம்ப வந்து ரேருன்னு சொல்லி சொல்லப்படுது. அது இங்கே சின்னதாக நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டின் புவியியல் வளங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க. இத்தனை கல் வகைகளும் நம்ம ஈரோட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரமும் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. முடிஞ்ச டைம் இருந்தால் இதை படித்து பாருங்க, பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த விலங்கியல், அதாவது ஜியாலஜி வந்துருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வரகு கோழி இருக்குது. வரகு கோழி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ கிட்ட வரும்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். மேல் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபீமேல் வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து கிட்டத்தட்ட 15 கிலோ மேலே பறந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ பெரிய கோழி மேலே பறந்துச்சுன்னா எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கௌதாரி வச்சுருக்காங்க, சிறகின்னு சொல்லி காமன் ஒன்று வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாத்து, எல்லாருமே பார்த்துருப்போம், வாத்து வச்சுருக்காங்க. உள்ளான்னு சொல்லி ஒரு பறவை வந்து வச்சுருக்காங்க. உள்ளானை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா வாத்து பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் டைம் தான். நெக்ஸ்ட்டு சிறகின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது, அதையும் பாஸ் பண்ணி அதுக்கு படித்து பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் காமன் சொல்லி. நெக்ஸ்ட்டு கௌதாரி இருக்குது, அதையும் பாஸ் பண்ணி டைம் தான் அதுக்கு படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரகு கோழி இருக்குது. வரகு கோழி இதுவும் டைம் இருந்தாக்க பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதில் இருந்து தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யானை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட யானைங்கிறது வந்து நம்ம உலகத்துலேயே இப்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு தாவர உண்ணி வந்து பார்த்திங்கன்னா யானை மட்டும்தான் இன்னும் நம்ம உலகத்தில் வந்து சர்வே ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எழுதியிருக்கு, டைம் இருந்தால் பாஸ் பண்ணி படிங்க இதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானையோட எலும்பு வந்து பார்த்துருக்கோம். யானை எலும்பு தொட்டு பார்க்குற பாருங்கள். இது எவ்வளோ வருஷம் பழமையான எலும்பு சொல்லி சீரியஸாக தெரியல. அது போட்டதாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் அது இங்கே இன்னும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யானையோட எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தட்டச்சு அதாவது அந்த காலத்தோட டைப்ரைட்டர், கிட்டத்தட்ட 1875 அந்த காலத்தோட டைப்ரைட்டர் இங்கே வந்து வச்சுருக்காங்க. முதல்வன் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, பட்டுன்னு ஒரு இது பண்ண விட்டால் அது போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராட்டை, கைத்தறி ராட்டை, காலத்தை வென்ற கைராட்டை, அதாவது நம்ம காந்தி அவர்கள் யூஸ் பண்ண அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கைராட்டை. கிட்டத்தட்ட நூல் எல்லாம் நிறைய வந்து இதில் வச்சு தான் இயங்குவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்திய அஞ்சல் துறையால் வெளியிடப்பட்ட தபால் துறை. இங்கே அஃபிஷியலாக
இந்தியாவோட போஸ்ட்டில் வெளியிட்ட சில ஸ்டாம்ப் பேட்லாம் அஃபிஷியலாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கைத்தறி அட்டை நிறைய பேர் புக்கில் தான் வந்து பார்த்துருப்போம். நேர்லேயும் இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இதை முடிஞ்சால் பாஸ் பண்ணி வந்து படிக்கிறது டைம் இருந்தால் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜியாகிரபி, அதாவது புவிசார் அடையாளங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஈரோடுக்கு எந்த ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கிட்டோன்னா, திருப்பூருக்கு அப்புறம் நம்ம ஈரோட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து ஜவுளி தான். ஸோ ஜவுளியோட நிறைய ரகங்கள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. இது டைம் இருந்தால் பாஸ் பண்ணி வந்து படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஈரோட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மாநகரம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பேரே வந்து மஞ்சள் மாநகரம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நிறைய விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து மஞ்சள் செடி வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். மஞ்சள் பிளான்ட், அதாவது டர்மரிக் பிளான்ட், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செடி வந்து ரொம்ப வருஷமாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அந்த செடியை பாருங்கள். கிட்டத்தட்ட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் செடின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பனங்காலி வச்சுருக்காங்க, ஈரோடு விரலி, ஈரோடு கிழங்கு, பிடிஎஸ் விரலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கிழங்கு. இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட காட்டெருமை தலையோட ஒரிஜினல் தலை அப்படியே எலும்பு எடுத்து வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு வந்து ஒரிஜினல் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் காட்டெருமையோட தலை வந்து ஒரிஜினல் தலை, அது எலும்பு அப்படியே ஒரிஜினலாக செத்த ஒரு காட்டெருமையோட தலையை எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மான் கொம்பு, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரையாட்டு கொம்பு, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லேயே இருக்கும். அது கொம்பு வச்சுருக்காங்க. டீர் ஹார்ன், மான் கொம்பு, இங்கே ஒரு மான் கொம்பு வந்து பெரிய மான் கொம்பு ஒன்று வச்சுருக்காங்க ஒரிஜினலு. அடுத்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு, இதுவும் மான் கொம்பு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு தான். நிறைய மான் கொம்புலேயும் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கொம்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் காளை மாட்டு கொம்பு, கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் இருக்க காளை மாடோட கொம்பு இங்கே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தச்சன் சுறா அல்லது வேளாமீன், நம்ம சுறா வகையை சேர்ந்த ஒரு மீனோட மேல் தாடையை வந்து வச்சுருக்காங்க. இது வந்துன்னா பல்லுன்னு சொல்லி சொல்லப்படுது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே எழுதியிருக்கு, டைம் இருந்தால் பாஸ் பண்ணி படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடலாமையோட ஓடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. செல் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா தான் அதை உங்களால் அனுபவிக்க முடியும். கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசு இருக்குது கடலாமையோட ஓடு, அதையும் பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ அங்கே மேலே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மீனோட இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அந்த மீனோட அமைப்பு, அந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாய் மட்டுமே அவ்வளோ பெருசு, பல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துருக்கீங்க. பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள் நிறைய இங்கே வந்து தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலத்தோட வாட்டர் கலர் பெயிண்டிங், திருவிளையாடல் புராணம் பற்றி நிறைய வந்து வச்சுருக்காங்க இங்கே. இதை டைம் இருந்தால் பாஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவை படிங்க. பட் இங்கே நிறையா ஓவியங்களும் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலே பற்றி தான் பார்த்துருக்குறோம். டைம் இருந்தால் இது ரொம்ப பாஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல்ல என்னென்ன சாப்பிடுது, அந்த முதல்ல எப்படி முட்டையிலேருந்து வருதா இல்லை எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன சாப்பிடுது, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதோட குட்டியை கூட சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பறக்கிறதையும் சாப்பிடுது. ஒரு பெண் முதல்ல வந்து ஒரே நேரத்தில் 90 முட்டை வரைக்கும் போடுன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 90 முட்டைன்னா சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாசில்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லைஃப் ஃபாசில்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல 30 வருஷம் முதல்ல இங்கே வந்து லைவாக வச்சுருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் பார்க்குறதுலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டாம்ப் பேட் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. அஞ்சல் தலைகள் நிறைய வந்து வச்சுருக்காங்க. பறவைகளுக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஆனால் இங்கே அதிகமாக என்ன இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா, கிட்டத்தட்ட பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி இங்கே வந்து பார்க்கப்படுது. இதுலேயும் இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு அதுதான் எல்லா நம்ம ஊரில் இருக்க ஃபேமஸான ஸ்டாம்ப் பேட் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கிறேன். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தானிய பாடைன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவங்களாம் கிரானரி பாட், கிட்டத்தட்ட இது வந்து திண்டல் ஈரோட்டிலேருந்து வந்து எடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. டைம் இருந்தால் பாஸ் பண்ணி படிங்க, அதுக்கு தான் மெயினாக இது காட்டிக்கிட்டே இருக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தானிய பானைன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த காலத்தில் தானியம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பானையில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது எப்படி இது சரி இவ்வளோ பெரிய பானையில் எப்படி கையை விட்டு உள்ள வரைக்கும் எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி விட்ருவாங்க. ஃபில் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடியில் ஒரு கேப் தெரியுது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த அடியில் இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எடுத்துக்கோங்க. இதில் மேலே ஃபில் பண்ணுறது மட்டும்தான். கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராசரியில் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபிள்ஸ் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதாவது பழங்குடியினர் வந்து சோழிக பழங்குடியினர் ஒரு இனத்தவர் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதுக்கான சான்று தான் இங்கே நிறைய நீங்கள் இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்டை வில் கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ண வில்லு ஒன்று ஒரிஜினல் வில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வில்லு ஒன்று வந்து ஒரிஜினல் தான் வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இவங்க அது அவங்களோட இனத்தோட ஒரு நடனத்தை வந்து பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒரு குடியிருப்போட ஒரு ரெஃபரன்ஸான ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாதிரி சோழிக பழங்குடி பர்கூர் மலை பவானி தாலுக்கா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் தான் பவானி மலையில் தான் வந்து இது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அந்த காலத்து ஆண்களை பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். இது சோழிக ஆண் அவங்களோட ஃபேஸ் கட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்கன் ஃபேஸ் கட் அப்படியே வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் முறம் கிட்டத்தட்ட பேம்போ அதான் அந்த மூங்கில் முறை வந்து வச்சுருக்காங்க. இந்த மூங்கில் முறத்தோட ஷேப்பே வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. சோழிக பெண் எப்படி இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவில் கிட்டத்தட்ட ட்ரம்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் அவங்க இனத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ண ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க. மூங்கில் பாண்டம் நிறைய நம்ம சின்ன சின்ன இதில் டியூப்லலாம் வந்து தண்ணி போட்டு ஃபில் பண்ணி அதில் கிட்டத்தட்ட அம்பு நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறது வந்து தான் அந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து அகல் விளக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க காலத்தில் யூஸ் பண்ண அகல் விளக்கு இங்கே வந்து பார்க்குறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவில் அவங்க காலத்தில் யூஸ் பண்ண அதான் அந்த ட்ரம்ஸ் வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா புல்லாங்குழல் ஃப்ளூட்டு கிட்டத்தட்ட புல்லாங்குழல் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டிங்க. அவங்க காலத்தில் யூஸ் பண்ண புல்லாங்குழல் பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய புல்லாங்குழல், இது வந்து சின்ன புல்லாங்குழல்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த புல்லாங்குழல் கிட்டத்தட்ட அதை விட சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒத்து கிட்டத்தட்ட காலியர் டைப் ஃப்ளூட், இதுவும் ஒரு வகையான ஃப்ளூட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது, ஊதுகுழல்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகுடி தெரியாதவங்க ஆளே இருக்க மாட்டிங்க. ஒரு பாம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஒரு சவுண்டு கேட்டால் நிறைய பேர் இன்னும் பயப்படுங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கடப்பாறையை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ அவங்க இனத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருவாள், அந்த காலத்தோட அருவாள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கத்தின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து அவங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒரு வீடு ஒன்று செஞ்சுங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுரைக்குடுவை பாட்டில் கார்டு, இது என்ன சொல்லி சீரியஸாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் காமிச்சில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காட்டுக்கோழி வலை, அவங்க கோழி பிடிச்ச ஒரு வகையான வலை இங்கே தான் வச்சுருக்காங்க. காட்டுக்கோழியை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வலை ஒன்று இங்கே இருக்குது. அடுத்ததுன்னா தப்பு, அவங்க யூஸ் பண்ண தப்பட்டைக்கு யூஸ் பண்ண சில விஷயங்கள் இங்கே தான் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண ஒரு விஷயம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொல்லியல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு வெட்டி, அந்த காலத்தில் பார்க்கணும் பாக்கு எப்படி வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து பாக்கு கொட்டை வந்து இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வச்சு இதில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெட்டியிருப்பாங்க, கட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் வச்சு தான் வந்து கட் பண்ணியிருப்பாங்க பார்க்க. இப்போ நம்மளுக்கு சின்னதாக பார்க்க வந்தாலும் அந்த காலத்தில் வந்து பெருசாக வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அவங்களோட கல்வெட்டு ஒன்று இருக்குது, அதாவது அவங்களோட சிலை வடிவ கல்வெட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூப விளக்கு, இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறையா பேர் இப்போயே வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விளக்குகளை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை பெட்டி, கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான முத்திரை படி ஒன்று வச்சுருக்காங்க. அரிசியால் அளக்கிற மாதிரி ஒரு ரொம்ப சின்ன படி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே காமிச்ச அந்த தூப விளக்கு வந்து கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ரொம்ப ஆதி காலத்து இது அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெசல் வித் பிக் ஹேண்டில்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்டுகள், கிட்டத்தட்ட அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரொம்ப சின்ன சாசன் சொல்லப்படியே ரொம்ப சின்ன தட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. இதில் எங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கிங்கன்னா கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் சொல்லப்படக்கூடிய கோபி வட்டத்தில் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவும் வந்து ரொம்ப வருஷங்கள் பழமையானது தான், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து தட்டுகள் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாடி, அவங்க யூஸ் பண்ண ஜாடி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப இன்றைக்கி பார்க்குறது மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் பழமையான இது ஜாடி தான். நெக்ஸ்ட்டு வந்து சின்னங்கள்
இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குடுவை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு மேலே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்கே எடுத்திருக்காங்க தொழில் துறையிலேருந்து. கிண்ணங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கிட்ட தான் நிறைய வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட மூடின்னு நினைக்கிறேன் தனியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடுவை. இப்போ நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி குடுவைன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாங்கி. நாலு ஜாடி நடுப்பாளையத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் எந்த வருஷத்தில் எடுத்தாங்கன்னு சொல்லி போடல, எத்தனை வருஷம் பழமையானதுன்னு போடல. அது மட்டும் போட்டிருக்காங்க, இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிரிமனைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அம்பின் நுனி. ஒரு அம்போட நுனி இங்கே வந்து அதோட அம்போட எண்டு பாயிண்ட் மட்டும் வந்துன்னா இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு தொழில் துறையால் கீழே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து நடுப்பாளையத்தில் எடுத்திருக்காங்க. யோசிச்சுப்பாங்க, அப்போ நடுப்பாளையத்தில் எவ்வளோ அந்த காலத்து மனிதர்கள்லாம் வந்திருப்பாங்கன்ட்டு. இது எல்லாமே வந்துன்னா குடுவை பவுல்னு சொல்லி சொல்லப்படுது. இது எல்லாமே வந்துன்னா பவுல் எல்லாமே வந்துன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈமத்தாலி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஈமத்தாலின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஈமத்தாலின்னு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இறந்தவங்களெல்லாம் இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து வச்சு வந்து அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெத்தம்பாளையம் பெருந்துறையிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே அப்போ அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எலும்பு இருந்திருக்கணும். பட் இப்போ மட்டும்னா எலும்பு இல்லை. எலும்பு இல்லாமல் வெறும் இந்த இது எம்டியாக இந்த பானை மட்டும் வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான முதுமக்கள் தாலி தான். இது டைமில் தான் படிங்க. இதுவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சின்ன சின்ன குழந்தைங்களெலாம் எனக்கு தெரிஞ்சு இதில் அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சைஸ் பார்த்தா அப்படி தெரியுது, ரொம்ப சின்னதாக தெரியுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடு ஐயம்பாளையம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு முதுமக்கள் தாலி. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அடல்ட்டான ஆளுங்களை அடக்கம் பண்ணுற ஒரு முதுமக்கள் தாலி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையானது. சோலார்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. இது பாருங்கள், இதோட சைஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹியூஜ் சைஸாக இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற காலத்தில் 2 அடல்ட் மேலே உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எலும்பெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும், பட் அதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எம்டியாக தான் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே எடுக்கிறதுலேயே இந்த ஹியூஜ் சைஸ், கிட்டத்தட்ட மிகப்பெரிய சைஸில் வந்து தான் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்க கொடுமணல் அகலாய்வு பொருட்கள். கிட்டத்தட்ட அங்கே வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு தான் வந்து நெடுங்கல் வந்து நம்ம ஈரோடு கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் எழுதியிருக்கும் பாருங்க, டைமில் தான் பாஸ் பண்ணி படிங்க. அதுக்காக மெயினாக இந்த எழுதியிருக்கிறதுலாம் நான் காட்டுறேன் வீடியோஸை ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஈமக்காடு கல்வெட்டம் சொல்லி சொல்கிறாங்க. ஈமக்காட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதக்கொலையிலேருந்து ஒரு மனிதனோட எலும்பு கூட எடுத்திருக்காங்க. அந்த காலத்தோட மனிதனோட எலும்பு. கிட்டத்தட்ட காலை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள், மடக்கி வச்சுருக்காங்க காலை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அனிக்ஸ் மணிகள், பிளாக் ஆக்சின் பிரிட்ஜ், அந்த காலத்து மணிகள் இங்கே வச்சுருக்காங்க. சுடுமண் மணிகள்லாம் ரொம்ப ரேரான விஷயம் கிடைக்கிறது, அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெல் மணிகள், நெல்லை யூஸ் பண்ணி வந்து மணி செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில எலும்புகளாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. பட் எதோட எலும்புகள் இங்கே எதுவுமே பேர் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து குடுவை வச்சுருக்காங்க. அந்த காலத்தோட குடுவை ஒன்று வச்சுருக்காங்க. கிண்ணம் பவுல் ஒன்று வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மண்பாண்டங்களின் வடிவமைப்பு. அந்த காலத்தோட மண்பாண்டத்தோட வடிவமைப்பு கிட்ட டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு மாதிரி டிசைன் இருக்கும், நல்லா பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலிருந்து வெட்டப்பட்ட வளையல் துண்டுகள். சங்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சங்குலேருந்து பார்த்தீங்கன்னா வளையல் செஞ்சுருக்காங்க. இரும்பு உருக்கு மண் குழாய். நெக்ஸ்ட்டு படிக்கற்கள். இது இப்போ கூட நிறைய வீட்டில் வந்து முன்னால் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, டிஸ்ட்ரிக்டாக நிறைய பேர் வந்து தொங்க விடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இரும்பாலேயே வந்து மணி செஞ்சு போட்டிருக்காங்க அந்த காலத்துலேயே. உருளை மணிகள், கார்லினியன் மணிகள். நெக்ஸ்ட் வந்து சங்கிலிருந்து வெட்டப்பட்ட வளையல்கள். அதை நீங்கள் இப்போ கீழே பார்த்த அந்த பீஸ் தான் வந்து ஃபோட்டோஸ் அங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வெளிநாட்டு காசுலாம் பார்க்கணும், நம்ம ஊர்லேயே பழங்கால காசெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கணும் மெயினாக இங்கே வந்து தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து மலேசியா காயின், மலேசியா காசுகள்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் என்னன்னு சொல்லி செய்யறதில்ல, பேர் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமிஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். இது வந்து அமெரிக்கன் டாலர். அந்த காலத்தோட அமெரிக்கன் டாலர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா காசு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா காசு. இது வந்து நேபாள காசு, நம்ம கண்ட்ரி பக்கத்து கண்ட்ரியில் இருக்க நேபாளத்தோட காசு. நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் காசு.
பாகிஸ்தான்லேயும் கிட்டத்தட்ட டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அதோட அந்த நாட்டோட காசுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அம்மன் காசு. இது வந்து நம்ம ஊர்லேயே இருக்க புதுக்கோட்டையோட அம்மனோட காசுன்னு சொல்லி சொல்லப்படுது, அந்த காலத்து காசு. இது வந்து கத்தார், கிட்டத்தட்ட அரேப் கண்ட்ரியோட கல்ஃப் கண்ட்ரியோட காசு. மைசூரியன் காசுகள் கிட்டத்தட்ட நம்பர் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 2 இது வந்துன்னா 2ன்னு சொல்லி தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5ன்னு சொல்லி தெரியுது. நிறைய எண்கள் பொறிச்ச காசுலாம் வந்து தான் இருக்குது. நம்ம பிரிட்டிஷ் காலத்தினோட பிரிட்டிஷ் வந்தவங்களை நம்ம இந்தியாவை ஆட்சி செய்கிறது அந்த காலத்தில் இந்த காசு இங்கே இருந்து இருக்குது, அவங்க யூஸ் பண்ண காசு. நெக்ஸ்ட்டு குவைத் காசு, இதுவும் வந்து கல்ஃப் கண்ட்ரியோட காசு. இங்கே வந்து சிங்கப்பூர் காசு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை காசுகள், கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவோட காசு காயின் இங்கே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய காசு, நம்ம ஊரோட அந்த காலத்து காசு இருக்குது. 50 பைசா, 10 பைசா, 3 பைசா, கிட்டத்தட்ட 3 பைசா யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் இங்கே வந்து இருக்குது. 3 பைசா காசு இருக்குது. இது வந்து 5 பைசா இருக்குது. 20 பைசாலாம் நான் அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ஊர் பெருமை. கிட்டத்தட்ட நானே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ராஜராஜ சோழ அந்த காசு இங்கேயே வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்து காசு, ராஜராஜ சோழன் காலத்தோட காசு. நெக்ஸ்ட் வந்து கொங்கு நாட்டு காசு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் சைடில் யூஸ் பண்ண காசு வகைகள் இங்கே வந்து வச்சுருக்காங்க, கொங்கு காசுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்த அதே நாணயவியல் தான் இங்கேயும் வந்து பண்ண இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் யூஸ் பண்ண 2 பொருட்கள், அதாவது ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கிற கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச நிறைய பஞ்ச் காயினும் இங்கே வந்து தான் இருக்குது. பாண்டியர்கள் யூஸ் பண்ண காயின், திப்பு சுல்தான் அவர்கள், மைசூர் உடையான் அவர்கள் யூஸ் பண்ண காயின், ஹைதர் அலி திப்பு சுல்தான் யூஸ் பண்ண காயின், மைசூர் சுல்தான் அவர்கள் யூஸ் பண்ண காயின், முகலாயர் பேரரசு அவர்களுடைய காலத்தில் யூஸ் பண்ண காயின், ஜஹாங்கீர் அவர்கள், அலாவுதீன் முகமது ஷா டில்லி சுல்தான் அவர்கள் வாங்கின காயின், முகலாயர் வந்து அக்பர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு காயின், டில்லி சுல்தான் வந்துட்டு ஷெர்ஷா அவர்களுக்கு கொடுத்த காயினும். நெக்ஸ்ட் வந்து கிழக்கு சாளுக்கியர் அவர்கள் வந்துன்னா நம்ம உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழன் அவர்களுக்கு கொடுத்த காயின் இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குலத்துங்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் ராஜேந்தர், யாருன்னு தெரியும், ராஜேந்திர சோழர். இவர் வந்து சோழர்கள், இதுவும் சோழர்கள் யூஸ் பண்ண காயின் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கிரேக்கத்துக்கு பண்ணமற்ற முறையில் மாற்றப்பட்ட காயின் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மேற்கு சத்ரபர், ஹர்ஷவர்தனா, சாதவாகனர், வாசுதேவர், குசானர் வந்து வாசுதேவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த காயின் இங்கே இருக்குது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சிங்கிள் மொகலாயரோட காலத்தில். நெக்ஸ்ட் வந்து சுவாமி அவங்களோட காலத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்தனா, மேற்கு சாளுக்கியர், ஜெகதே மல்லர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேரெலாம் வந்து உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அந்த காலத்தோட பேருங்கிறதுனால வாயிலே வந்து வரமாட்டேங்குன்னு சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் ட்ரை பண்ணி தான் இன்னும் சொல்லிட்டுருக்கேன். குசானர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கா அவங்களுக்கு கொடுத்த காயின், குப்தா அவர்கள் யூஸ் பண்ண காயின், கிருஷ்ணராஜர் விஜயநகர் பேரரசு எல்லாருக்குமே தெரியும், அவங்க யூஸ் பண்ண காயின். இது வந்து குப்தா 2மே வந்து குப்தா தான் இருக்குது. பட் அவங்க யூஸ் பண்ண காயின் இங்கே போட்டிருக்காங்க. அது எந்த செஞ்சுரியில், கிட்டத்தட்ட 4ஆவது நூற்றாண்டுலேருந்து எடுத்துருக்காங்க. எந்தெந்த செஞ்சுரியிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லி மேக்ஸிமம் நிறைய இதில் போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள், நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் யூஸ் பண்ண காயின் இங்கே இருக்குது. ராஜராஜ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலகங்கள், கிட்டத்தட்ட மெட்டல் வச்சு நிறைய சிலைகள் நம்ம ஊரில் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி தீபம் வந்து அந்த காலத்தோட தீபம் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாரியம்மன் அவர்களுடைய சிலையும் இருக்குது. விநாயகர் சிலையும் இங்கே பெருசாக வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு அவர்களுடைய சிலையை வச்சுருக்காங்க. நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க. அம்மன் சிலையை வச்சுருக்காங்க. கஜலட்சுமி மாட விளக்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெரிய விளக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கும்பமும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. செப்பு பட்டயம், அந்த காலத்தோட பட்டயம் ஒன்று கல்வெட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வந்து தஞ்சாவூரில் பார்க்க முடியும் நிறைய கல்வெட்டுகளாக. நெக்ஸ்ட் வந்து பித்தளை தகடு, அதில் மாதா அவர்களுடைய ஃபோட்டோவும் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி செப்பு பட்டயம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. திருச்சிரம்பர சிவ மையம்னு சொல்லிட்டு நிறையா வந்து எழுதி வச்சுருக்காங்க. உங்களால் படிக்க முடிஞ்சால் மறக்காமல் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டில் அந்த காலத்தில் செய்யப்பட்ட வால் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. வாலோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் வந்து வால் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா கரெக்டு பாலம், கிட்டத்தட்ட கோபியில் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி இதிலேருந்தே தெரியுது. அடுத்து வந்து கற்கால கருவிகள், அந்த காலத்துலலாம் எல்லாமே வந்து ஒரு போருக்கு போகிற ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கல்லை வச்சு தான் வந்து மெயினாக வந்து பண்ணியிருப்பாங்க.
இந்த கல்லெல்லாம் எந்த காலத்தோட கல்லுன்னு சொல்லி சொன்னேன்னா நீங்கள் எல்லாருமே வந்து தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் கிட்டத்தட்ட 3.4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்ட கல்லுன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த காலத்தில் 3.4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் யூஸ் பண்ண ஒரு கல்லுன்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் கல்லெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு முன்னாடி தலை சுற்றுது. எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பாறையில் வச்சு வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷார்ப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அடையாளங்கள் இங்கே நிறையா வந்து இருக்குது. ஸோ இங்கே காட்டுறாங்க பாருங்கள், அந்த சிக்கிமுக்கி கல்லை வச்சு எரித்து, அது இல்லாமல் நிறைய பானைகளை வச்சு வந்துட்டோம், பாறைகளில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீரங்கி குண்டெல்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த காலத்தில் வந்து எடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி குண்டுகள் இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட உருளை கல், மிகப்பெரிய அளவில் ஒரு கல்லில் அது வந்து ஒரு சின்ன கல் வரைக்கும் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. அது வந்து தமிழ் எண்கள் பொறிக்கப்பட்ட பீரங்கி கல்குண்டு. நம்ம தமிழ் எண்கள் இதில் வந்து பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறது. அதாவது தமிழ் எண்கள்னால் நம்ம காலத்தில் இருக்க தமிழ் எண்கள் மாதிரி இருக்காது. கடலை உருண்டை நோக்கி சப்பி சாப்பிட நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நிறைய வந்துன்னா இங்கே கல்வெட்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்துன்னா பீரங்கி குண்டு, புல்லெட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசுங்கன்னா இது ஒரு புல்லெட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த புல்லெட்டு வந்து கிட்டத்தட்ட தாளவாடி, நம்ம கோபி சைடு தாங்க, எப்படி பார்த்தாலும் கோபி சைடு தாங்க சுற்றி மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கோபி சைடில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கோபி தான், சிறி பீரங்கி, குட்டி பீரங்கி இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கோபி சைடில் எடுத்துருக்காங்க. அடுத்து சத்தியமங்கலத்துலேருந்து எடுத்துருக்காங்க பாருங்கள், கெனான் மோட்டர். இது ஒரு மோட்டர், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு மோட்டர்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெடிமருந்து நிறைய வந்து உள்ளுக்குள்ளே போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து ஃபயர், அதாவது கற்களை யூஸ் பண்ணி வந்தோம்னா ஃபோர்ஸாக வெளியே விட்டுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கிற பனை ஓலைச்சுவடி தான் இங்கே வந்து இருக்காது. அது எப்படி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி, அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துன்னா எப்படி தயாரிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஓலைச்சுவடி வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எழுத்தாணி, கிட்டத்தட்ட அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பேனா இங்கே வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்கிறாங்கன்ட்டு இங்கே வந்து தான் இருக்குது பாருங்கள், அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த ஷார்ப்பான எட்ஜ் மூலமாக வந்து அந்த காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க அந்த ஓலைச்சுவடியில். இதை வச்சு வந்து நிறைய எழுதியிருக்காங்க ஓலைச்சுவடியில். கிட்டத்தட்ட அங்கே ஷார்ப்பாக இருக்குப்பாங்க, அந்த எட்ஜை வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எப்படி எழுதுனாங்கன்ட்டு. உங்களுக்கு ஒரு டைம் இருந்ததுன்னா இதை பாஸ் பண்ணி மறக்காமல் படிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை வந்து வச்சுருக்காங்க. முத்திரை சுவடிகள், சிக்னேட்டட் மேன், நிறைய பேரோட சைன் போட்ட ஓலைச்சுவடிகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சுவடிகள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜோதிட சுவடிகள் வந்து ஆஸ்ட்ராலஜி அவங்க யூஸ் பண்ண நிறைய சுவடிகள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஹிந்தி மொழி, அதாவது ஹிந்தி பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடி இங்கே வந்து கண்டெடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்து வந்து ஆமை ஓடு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே டைம் இருந்தால் இதை பாஸ் பண்ணி படிங்க. இங்கே ஆமை ஓடு, நம்ம ஊர் ஆமை, இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ஆமைகள். இது வந்து நட்சத்திர ஆமை, இது ரொம்ப வந்து பார்க்குறது ரேரு. அதோட ஆமை ஓடு இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறது ரேரு. இந்த ஆமை ஓடு இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நட்சத்திர ஆமை ஓடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்குகள் இங்கே வச்சுருக்காங்க. சங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு, இந்த 2 சங்கில் ஏதோ ஒரு சங்கு பார்க்குறதுன்னு ரொம்ப ரேருன்னு சொல்லி சொல்லப்படுது. அது எந்த சங்குன்னு சொல்லி தெரியாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நான் படித்த பட் வந்து மறந்துட்டேன். கிட்டத்தட்ட இடம்புரி சங்குங்கிறது வந்து லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம கைக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த கேப் இருக்கும். வலம்புரிங்கிறது ரைட் சைடு, நம்ம கைக்கு ரைட் சைடில் வந்து அந்த கேப் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. டைம் இருந்தால் எதையும் படித்து பாருங்கள். சங்கோட வகைகள், 2 சைஸ் ஆஃப் சங்கு இங்கே வந்து செல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பெரிய சங்கு இங்கே இருக்குது. நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துன்னா சங்கு வகைகள். சிலந்தி சங்கு, இது ரொம்ப ரேரான சங்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிலந்தி மாதிரியே தான் இருக்கும், அதோட கால் இது எல்லாமே. ஆனால் அது வந்து சிலந்தி கிடையாது, ஒரு சங்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடற்பஞ்சு, சி அனிமோன், இதுவும் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரு. பவளப்பாறைகளும் இங்கே இருக்குது. டைம் இருந்து அதை பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவளம், நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கடலில் நிறைய வீடியோஸில் வந்திருக்கும். அந்த சிலந்தி சங்கை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதை மறக்காமல் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ராசி மேஜை இங்கே வந்து வச்சுருக்காங்க.
ஜோடிக் டேபிள்னு சொல்லி சொல்லப்படுது. ஜோடியாக் டேபிள் கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே அந்த ராசியோட சிம்பிள் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பட் ரொம்ப விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கடைசியில் ஓரத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியோட சிம்பிள்லாம் வந்து நல்லா தெளிவாக இருந்தால் பார்க்கப்படுது. ஸோ தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஓரத்துலேயும் வந்து பாருங்கள் துலாம் ராசி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ராசிகள் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய டேபிளில் ஓரத்தில் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட மரச்சிற்பங்கள் நிறைய இங்கே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் வந்து எடுத்திருக்காங்க. பெண் தெய்வம் 18ஆம் நூற்றாண்டு பவானிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க இதை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மரச்சிற்பம் செதுக்கலின் பல்வேறு வகைகள் நிறைய வேரியேஷன்ஸும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவல் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய இதை வந்துன்னா கல்வெட்டு மாதிரி தான் தெரியறது தவிர மரம் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ரொம்ப ஓரத்தில் பார்த்திங்கன்னா தான் மரங்கிறதே வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நிறைய தெய்வங்களுடைய கல்வெட்டு மரத்துலேயே செஞ்ச சிலைகள் நிறைய வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பெண் தெய்வம் சொல்லி ஒன்று போட்டிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட அங்கே பார்த்தா அதே தெய்வம் தான் இங்கே இருக்காங்க. இவங்களும் வந்து பவானிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. இவங்கள 18ஆம் நூற்றாண்டில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் செலவு பண்ணுங்கள், தப்பே இல்லை. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுனா உயிரியல் தான். கிட்டத்தட்ட விலங்குகளை நம்ம கண் வச்சா எடுக்காமல் கூட பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் விஷயங்கள் இங்கே வந்து சில கெமிக்கல் யூஸ் பண்ணி வருஷம் அந்த கெமிக்கல் வந்து மாற்றணும். இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஃபெல்ட்ரிக்ஸோ ஏதோ ஒரு கெமிக்கல் பேர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வருஷம் மாற்றணும். அந்த மாதிரி வருஷம் மாற்றின கெமிக்கலோட இது இங்கே வந்து இப்போ பாருங்கள். வால்மீன் ஸ்வாட் ஃபிஷ் இங்கே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வாழ்வுக்கு வந்து சேதமாயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை ஈரால் பிரான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாவல் மீன் இங்கே வச்சுருக்காங்க. நண்டு கிரேபு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நத்தை 3 வகையான நத்தை இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்டு நெக்ஸ்ட்டு வந்து நேரிஸ் புழுன்னு சொல்லிட்டு ஒரு வகையான புழு இங்கே வந்து பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேல் கிட்டத்தட்ட ஒரிஜினல் தேலுங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. பதப்படுத்தப்பட்டுனா எல்லாருக்குமே தெரியும், எனக்கு சொல்லவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து அது நார்மல் தேல். இது வந்து செந்தேல் வந்து அதே மாதிரி பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூரான் வகைகள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. கொம்பேரி மூக்கன் பாம்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். அந்த பாம்பு இங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பட்டர் ஃபிஷ் நெய் மீன் இங்கே வச்சுருக்காங்க. மலைப்பாம்பு இங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பாறை மீன் வச்சுருக்காங்க. பச்சோந்தி வச்சுருக்காங்க. பச்சோந்தி வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து இருந்த பச்சோந்தி தான் இங்கே இப்போ இன்னும் அந்த கெமிக்கல் மாற்றி பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மீன் இருக்குது, பட் அதோட பேர் என்னன்னு சொல்லி தெரியாதனால அதை நம்ம விட்டுலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு, கிட்டத்தட்ட பெரிய சைஸான மலைப்பாம்பு. நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது மலைப்பாம்பு, அது வச்சுருக்காங்க. இங்கே நண்டு, இதுவும் வந்து பெரிய சைஸ் நண்டு தான், அதுவும் வந்து பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டோபஸ். இதெல்லாம் நிறைய வீடியோஸில் தான் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பட் நம்ம ஈரோட்டில் நேர்லேயே வந்து இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து பட்டாம்பூச்சியோட வளர்ச்சி நிலைகள். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ பட்டாம்பூச்சியோட முட்டைன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவும் இங்கே வந்து இப்போ பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லார்வா, அந்த பட்டாம்பூச்சிலேருந்து ஒரு புழு மாதிரி வரும், அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புப்பான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முழு பட்டாம்பூச்சி இங்கே மாறி வருது. நெக்ஸ்ட்டு இது இப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆச்சரியப்படுவீங்க. பட் இது உண்மையிலேயே இருக்கிற ஒரு விலங்கு தான். என்னன்னு சொல்லி கேட்டால் கடல் குதிரை. எப்படி இருக்கும் பாருங்கள் அதோட இது அமைப்பு. அந்த காலத்தில் வந்து காஃபி குடிச்சிருக்காங்க. அந்த காஃபி அரைச்ச அந்த கிரைண்டரோட இது தான் இங்கே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1870 ஆண்டுகள் அந்த ஆண்டுகளில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த காஃபி கிரைண்டரு. ஸோ எனக்கு இது எப்படி அரைப்பாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட மரம் வந்து கிட்டத்தட்ட கல்லாக மாறி இருக்குது. அதோட ஃபாசில்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. ஒரிஜினல் மரத்தை இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ தட்டி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் சவுண்ட் வருது. கிட்டத்தட்ட அவ்வளோ பழங்காலத்து மரம் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எழுத்து வந்து எப்படி தமிழாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூற்றாண்டு மாறும்போது அதோட வளர்ச்சி வந்து ஏறிட்டே தான் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி நம்ம இப்போ படிக்கிற தமிழுக்கு மாறி இருக்குன்னு சொல்லி இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்பீங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இங்கே வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரைக்கார வீதியில் அக்ரகாரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கல்வெட்டு கீழே வந்து இருக்குது. ஸோ இது டைம் வந்து அது பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ அதோட கல்வெட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து சங்கநிதின்னு சொல்லி ஒரு சாமி சிலை ஒன்று கிடச்சிருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட கோபி செட்டிப்பாளையத்துலேருந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிலை வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு, கன்னட கல்வெட்டு வந்து நம்ம சத்தியமங்கலத்தில் வந்து கிடச்சிருக்கு. அதோட கல்வெட்டுங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னட கல்வெட்டு கரளையம் இதுவும் சத்தியமங்கலம் அந்த மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஆண்டு பழமையான கல்வெட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது இது. அடுத்து வந்து அடுத்து கன்னட கல்வெட்டுக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட 700 ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு தான். இது வந்து நம்ம ஊர் சத்தியமங்கலத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலோத்துக்கல் கால கல்வெட்டு கொடிவேரியிலேருந்து எடுத்திருக்காங்க. 900 ஆண்டு, அது வந்து 900 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு வந்து நம்ம கொடிவேரியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க சொல்லப்படுது இது. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் ராஜேந்திர கால கல்வெட்டு, நம்ம ராஜேந்திர சோழர்கள் வாழ்ந்த 2ஆம் ராஜேந்திரன் அவர்கள் வாழ்ந்த கல்வெட்டு வந்து நம்ம கொடிவேரியிலேருந்து வந்து 800 வருஷத்துக்கு பழமையான ஒரு கல்வெட்டு வந்து எடுத்திருக்காங்க. அதோட கல்வெட்டு தான் இது. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கிட்டே ராஜேந்திர சோழன் அவர்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இது வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீர ராஜேந்திரன் கால கல்வெட்டு கொடிவேரி 700 வருஷம் பழமையான ஒரு நம்ம சோழர்களோட கல்வெட்டு இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலோத்துக்கல் கால கல்வெட்டு அம்மாப்பேட்டையிலேருந்து எடுத்திருக்காங்க. 900 வருஷம் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 900 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு இங்கே வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கு. இது வந்து பிற்கால சோழர்கள் கல்வெட்டு கொடிவேரி, கிட்டத்தட்ட நம்ம கொடிவேரி கிட்ட வந்துட்டு அதாவது இந்த காவிரி ஆற்று படுகை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இங்கே இருக்குது. 800 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு இங்கே வந்து எடுத்திருக்காங்க. இந்த கல்வெட்டு நீங்கள் இப்போ பார்த்துருக்க கல்வெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர் கல்வெட்டு, இதுவும் வந்து கிட்டத்தட்ட கொடிவேரியிலேருந்து 800 ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு வைக்கணும்னா கொடிவேரி கிட்ட ஸ்ட்ராங்காக நம்ம சோழர்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு போயிருக்காங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. அடுத்து வந்துன்னா பிற்கால சோழர் கல்வெட்டு, இது வந்து 700 வருஷம் பழமையான கல்வெட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து நம்ம கோபி கிட்ட, அதாவது அந்த கோபி அந்த கொடிவேரி அந்த காவேரி ஆற்றுப்படை கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துருக்காங்க. பிற்கால பாண்டியர் கல்வெட்டு திங்களூர்லேருந்து எடுத்துருக்காங்க. 600 வருஷம் பழமையானது. ஏதோ டைக்ராம் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பிற்கால சோழர் கல்வெட்டு, இதுவும் 700 வருஷத்துக்கு முன்னாலேருந்து எடுக்கப்பட்டது நம்ம சத்தியமங்கலம் மாவட்டத்தில். இதில் வந்து லைட்டாக சுண்ணாம்பு போட்டால் தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதுவும் வந்து பிற்கால சோழர் கல்வெட்டு 700 ஆண்டுகள் பழமையானது. நம்ம கூத்தப்பூண்டியிலேருந்து எடுத்துருக்காங்க. அந்தியூர்லேருந்து ஈரோட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஏதோ டைக்ராம் மாதிரி சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வாமனர் கல்வெட்டு 400 ஆண்டுகள் பழமையானது வந்து நம்ம அக்ரஹாரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கல்வெட்டு இது வந்து வாமனர் கல்வெட்டு, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையான ஒரு கல்வெட்டு. கிட்டத்தட்ட அந்த கல்வெட்டுக்கு மேலே வந்து நிறைய விஷயங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வெட்டு கூறும் செய்தி, அக்காலத்தில் கங்கைக்கு பயணம் மேற்கொண்ட அந்தணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின் எல்லையில் நடப்படும் இக்கல் பொதுவாக வாமனக்கல் என அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் வந்து கங்கைக்கு பயணம் மேற்கொண்ட அந்தணர்களுக்கு தானமாக இந்த ஒரு டைக்ராம் வரைஞ்சிக்கணும் இந்த கல்லை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒரு கல் ஒரிஜினல் கல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து கல்வெட்டுகள், இது ரொம்ப பார்க்குறது ரொம்ப ரேரு. அதுலேயே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1100 வருஷம் பழமையானது வட்டெழுத்துங்கிறது. அதோட கல்வெட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வட்டெழுத்து கல்வெட்டு. இது ரெண்டுமே வந்து தாராபுரத்துலேருந்து எடுத்துருக்காங்க. அப்போ தாராபுரம் இதில் சேர்ந்து வருது. கிட்டத்தட்ட 1100 வருஷம் பழமையான கல்வெட்டுகள் நம்ம தாராபுரத்துக்கிட்டேருந்து நிறைய வந்து எடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பாளையம் தாராபுரம், இதுவும் தாராபுரம் தான் 1100 வருஷம் பழமையான கல்வெட்டு. அந்த கல்வெட்டு இருந்தால் யார் வாழ்ந்திருப்பாங்க அதோட அடையாளமும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் பாஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து எடுத்த நந்தி ஒரு சிலை இங்கே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1100 வருஷம் பழமையான சிலை. தலையை வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டிருக்கு. அது எதனாலும் சொல்லி தெரியல சீரியஸாக. இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 1100 வருஷம் பழமையான ஒரு நந்தியோட சிலைன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புலிக்குத்தி பட்டான் கல்லுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் நல்லா பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு புலியோட உருவம். இது வந்து
ஒரு லேடியோட உருவம். அவங்க வந்துன்னா புலியை வந்துன்னா ஒரு கல்லை தூக்கி வந்து அடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லாவே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். இப்போ பார்க்குறதுனா நம்ம ஊர் பக்கத்தில் கருங்கல் பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வருஷம் பழமையான ஒரு பத்திரகாளி சிலையை வந்து எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டேன். என்னடா நம்ம ஊரில் இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னமும் வந்து நான் கேட்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமே இருக்குது. நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது. இங்கே எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வந்துடுதுங்க. வெள்ளிக்கிழமை இங்கே வந்து லீவுன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சனி டு ஞாயிறு வரைக்கும் ஃபுல் டே என்றைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஈவினிங் காலையில் 9 டு ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு நம்ம வரலாறு என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வரலாறு என்றைக்குமே நிலச்சி நிற்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சரி நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்க. பட் இந்த ஒரு வீடியோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வந்து வெளியே வந்து போகிறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.